ஹாய் நண்பா நண்பேஸ், இந்த கோவில் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். தீராத வினைகளை தீர்க்கும் தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணிய திருக்கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலுக்கு இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் செஞ்சாங்க. 92 அடி உயரமுள்ள முருகன் சிலையை பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமா இந்த முருகன் சிலையை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப அழகா அன்பா பவ்யமா காட்சி கொடுக்குறாரு. நம்ம உலகத்திலேயே முதலா பிரம்மாண்டமா முருகன் சிலை அமைக்கப்பட்ட இடம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். மலேசியாவில் தான். மலேசியாவில் கோலாலம்பூரில் பார்த்தீங்கன்னா 10 மலை முருகன் கோவில் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 140 அடியில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் தங்க நேரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. ஆனால் இதை விட பெரிய முருகன் சிலை பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டில் இருக்கு. 146 அடி உயரத்தில் சேலம் மாவட்டத்தில் முத்துமலை முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா அமைத்திருக்காங்க. இந்த கோவில் தான் உலகத்திலே மிக உயரமான கோவில் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்க முத்துமலை முருகன் கோவில், அதுக்கப்புறம் மலேசியாவில் 10 மலை முருகன் கோவில், மூணாவதா பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி மலையில் இருக்க முருகன் சிலை. இது 92 அடி உயரத்தில் அமைத்திருக்காங்க. இந்த 3 சிலையில தீர்த்தகிரியில் அமைத்திருக்க இந்த முருகன் சிலை பார்த்தீங்கன்னா பார்க்கவே அற்புதமாக இருக்கு. அன்பான வடிவம், அன்பே சத்தியம், அன்பே நிச்சயம். ஸோ அந்த மாதிரி பிரகாசமாக ரொம்பவே அற்புதமாக வடிவமைத்திருக்காங்க. ரொம்ப கலையாக இருக்காரு. இந்த 3 சிலைகளில் தீர்த்தகிரி மலையில் இருக்க முருகன் சிலைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்கிங்கே கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக கலை நோட்டத்துடன் சிறப்பாக வடிவமைத்திருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் ரேங்கிங்கே இந்த சிலைக்கு கொடுக்கலாம். தீர்த்தகிரி மலை கோவிலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரலாறே இருக்கு. இந்த மலை கோவிலுக்கு தான் ஔவையார் வந்தப்போ அவங்க கிட்ட வார்த்தை விளையாட்டு விளையாட முருகன் என்ன பண்ணியிருக்காருன்னா, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு கேள்வி கேட்டிருக்காரு. இது இந்த மலையில தான் என்று சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வள்ளி மீது காதல் அவங்கள திருமணம் புரிய சென்றப்போ இந்த மலையில தான் முருகன் பார்த்தீங்கன்னா சற்று இளப்பாறை தான் சொல்றாங்க. இந்த கோவில் சன்னதியில பார்த்தீங்கன்னா முருகனுக்கும் வள்ளிமைக்கும் சம உயரத்துல காட்சி கொடுப்பாங்க. தெய்வானை மட்டும் சற்று குறைவான உயரத்துல காட்சி கொடுப்பாங்க காண முடியும். இந்த மலையில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தன் திருவடிகளை பதித்து இளப்பாறியதுனால இந்த கோவிலுக்கு வழிபடும் பக்தர்களுடைய மன துன்பங்கள் விலகி முருகனின் அருளால் இளைப்பாறுதல் கிடைக்கும்ட்டு பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்கு. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா வேலூருக்கு நியர்பை இருக்குது. வேலூர்லேருந்து ஆர்காட் ரூட்டை தீர்த்தகிரின்ற பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அமைந்திருக்கு. ரத்னகிரியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்தகிரி கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கட்லேயும் வரலாம், படிக்கட்டு வசதியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரோட் வசதியும் இருக்குது. நீங்கள் இருசக்கர வாகனம் 4 சக்கர வாகனத்துலேயும் வரலாம். ஸோ பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வரது ரொம்ப ரிஸ்க்கு. மேபி வேனு, ஆட்டோ, டெம்போ, காரு, ஸோ இதெல்லாம் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும். பஸ்ஸில் மலையில் ஏறது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கஷ்டம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு வசதி இன்னும் பெருசாக அகலப்படுத்தலை. 2 வீலரில் ஈஸியாக வரலாம். 4 வீலரில் பஸ்ஸு தவிர மற்ற வாகனத்தில் வரலாம். லாரிலையும் பஸ்லேயும் வர்றது ரொம்ப ரிஸ்க்கு. இந்த கோவிலில் நீங்கள் படிக்கட்டு மூலமாக வர்றப்போ நிறைய சன்னதிகள் நீங்கள் சைடில் பார்க்கலாம். இந்த கோவில் படிக்கட்டு பார்த்தீங்கன்னா 222 இருக்குது. சுமார் 10 படிக்கட்டு நீங்கள் ஏறினப்பவே வலது புறத்தில் பார்த்தீங்கன்னா முருகனுடைய திருவடி தரிசனம் கிடைக்கும். இடது புறத்தில் கன்னிமார்கள் சன்னதியும் இருக்குது. அதுக்கப்புறம் வலது புறத்தில் பார்த்தீங்கன்னா விழுதுகளே இல்லாத கல்லால மரமும் காட்சி தருது. மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஆலயம் இருக்குது. கண்ணையும் மனதையும் கவரக்கூடிய 92 அடி உயரமுள்ள முருகன் சிலையும் அமைந்திருக்கு. இது ரீசெண்டாக தான் பண்ணாங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆலயத்தின் மேற்கே பார்த்தீங்கன்னா ஆலமரம், கிழக்கே அத்தி மரம், தென்கிழக்கே பார்த்தீங்கன்னா அரச மரம், வடகிழக்கே தலைமரமான நாவல் மரம் இருக்குது. ஆலமரத்தின் அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாறையின் கீழே இன்னைக்கும் சுனை நீர் பொங்கி விழுந்து கொண்டு இருக்கு. இதனால இத்தலம் பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரின்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா தீர்த்தம் வந்துட்டே இருக்கும். வள்ளியை காதலிச்சு மணந்த முருகன் பார்த்தீங்கன்னா தன் மனைவிக்கு சமமான இடம் இந்த கோவில தான் அவர் கொடுத்துருக்காரு. மூலஸ்தானத்தில் முருகனுடைய சிலையும் வள்ளியோட சிலையும் சமமான உயரம் இருக்கும். தெய்வானை மட்டும் சற்று உயரம் கம்மியாக இருக்கும். தண்ணில் பாதியா மனைவியை கருதி அவளுக்கு பார்த்தீங்கன்னா உரிய மரியாதை தர வேண்டும்ட்டு முருகன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை 3 நாள் விழாவாக மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. இது தவிர சஷ்டி, சூரசம்ஹாரம், பங்குனி உத்திரம், பால்குட அபிஷேகம், விளக்கு பூஜை இவையெல்லாம் சிறப்பாக கொண்டாடுறாங்க. தீர்த்தகிரியில் பல தீர்த்தங்கள் இருந்தாலும் ராமர் தீர்த்தம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமானது சொல்கிறாங்க. ராவணனை கொன்ற பிரம்மகத்தி தோஷம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நீங்கள் வழிபட்டார் என்பது நம்பிக்கையும் இருக்குது.
தீர்க்க முடியாத பெரிய பாவங்கள் செய்தவங்களாம் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்களாம், வழிபடத்துக்காக வருவாங்க. அவர்களை எல்லாம் ராமர் தீர்த்தத்தில் நீராட விடாமல் இங்கே இருக்க குரங்குகள் பார்த்தீங்க நீரை தடுக்கும் என்பதை பலர் வந்து கண்டிருக்காங்களாம். இந்த கோவிலில் வெங்கடாசலபதி பெருமாள் சன்னதியும் இருக்கும். அதுக்கப்புறம் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி அம்பிகையும் இருக்காங்க. இவங்களுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா சன்னதி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நவகிரக சன்னதியும் இருக்குது. இந்த கோவிலில் நவகிரகங்கள்லாம் தங்கள் வாகனத்துடன் காட்சி கொடுக்குறாங்க. இந்த கோவிலோட தல வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை வந்து சிவனுடைய ஆனந்த நடனத்தில் இன்புற்று இருந்த திருமாலுடைய கண்களில் பார்த்தீங்கன்னா ஆனந்த நீர் வந்து பெருகி இருக்கு. திருமாலுடைய கண்ணீர் துளிகள் வந்து 2 பெண்களாக வடிவம் கண்டிருக்கு. விஷ்ணுவும் லக்ஷ்மியும் அவங்கள வந்து தங்கள் மகளாக ஏற்று அமுதவல்லி, சுந்தரவல்லின்னு பேர் வந்து சூட்டியிருக்காங்க. தந்தை திருமாலின் மந்திர உபதேசப்படி பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து திருமுருகனை நோக்கி தவம் செஞ்சுருக்காங்க. அதனால மகிழ்ந்த முருகன் பார்த்தீங்கன்னா அவங்க முன் தோன்றி ஆசி அளித்து அவர்கள் விருப்பப்படி அவர்களை திருமணம் செய்து கொள்வதாக வரமளித்தாராம். அமுதவல்லியை வந்து தேவலோகத்திலும் சுந்தரவல்லி பார்த்தீங்கன்னா மண்ணுலகத்திலும் பிறக்கும்படி கூறியிருக்காரு. அதுக்கப்புறமா திருப்பரங்குன்றத்தில் பார்த்தீங்கன்னா தெய்வானை திருமணம் செய்து கொண்டிருக்காரு. அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய ஆணையின்படி மண்ணுலகத்தில் பார்த்தீங்கன்னா அவதரித்த சுந்தரவல்லியே திருமணம் செய்திருக்காரு. இந்த திருக்கோவில பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வரலாறு இருக்கு. இந்த கோவிலில் யாரெல்லாம் சாமி தரிசனம் பண்ணிருக்கீங்களோ கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோவிலை சாமி தரிசனம் பண்ணா கண்டிப்பா பக்தர்களுடைய மனத்துன்பங்கள் விலகி முருகன் அருள் கண்டிப்பா கிடைக்கும். இந்த பதிவு மூலமா ஷேர் பண்ண தகவல் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.